ஹாய் சிட்டிசன்ஸ். வந்துட்டாயா கழுகுக்கு மூக்கு வெறுத்த மாதிரி வந்துட்டாயா. சரி, பழைய வீடியோ பார்த்த நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நான் என்ன மாதிரி கண்டென்ட் மேக் பண்ண போறேன்னு ஒரு டிசிஷன் இல்லாம தான் அந்த வீடியோ செஞ்சிருந்தேன். பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டானையா. பட் பழைய வீடியோ பார்த்தாங்களுக்கு திருப்பியும் சொல்ல தெரிஞ்சிருக்கேன் என்னன்னா, நான் ஒரு ட்ரிப்பில் இருந்தேன். ட்ரிப்புனை விட அது யாத்திரைன்னு சொல்லலாங்க. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு சாமி மேலே ரொம்ப பாசம்ன்றதை விட ரொம்ப பக்தி. அப்போ போனது எல்லாமே கோயில்களுக்கு மட்டும்தான் போனோம். அப்போ போன இடத்துல அது போனோம். அப்போ அதனால 2 சம்பவம் ஆயிடுச்சு. வீடியோ எடுக்காததுக்கு 2 காரணம் இருக்குது. சம்பவன்றதை விட காரணம்னு சொல்லலாம், சம்பவம்னு சொல்லலாம். அப்படின்னு ஏதோ உங்களுக்கு என்ன ஏற்றுக்கொள்ளமோ, உங்களுக்கு எப்படி சொல்லலாமோ அப்படி வச்சுக்கணும். இப்போ போன இடத்துல கோயில் சம்பந்தமான வீடியோஸ் இருந்தனால கோயிலுக்குள்ளே போயிட்டு எடுக்க கிடைக்கல. ஸோ நான் கோயிலுக்குள்ளே எடுக்கலை. அது பிறகு யாத்திரை வீடியோ மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நான் எடுக்கலை. 2வது என்னென்னா, நாங்கள் இங்கேருந்து போனோம் ஹயர் பிடிச்சி வேனில். இங்கேருந்து மாத்திரைக்கு போய் மாத்திரைன்னு ஜெஃப்னாலா போயிட்டு ஜெஃப்னாலேருந்து கொழும்புக்கு வாங்க. இடையில 2-3 கோயிலும் போனோம். அவர் இங்கே ஒரு ப்ரைஸ் சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்து இறங்குறோம். அவர் ப்ரைஸ் சொல்கிறாரு. இது என்ன விதத்தில் நியாயம் என்னன்னு தெரியல. ஏன்னா முதல்ல அவர் ஒரு அமௌண்ட் எங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி சொல்லியிருந்தாருன்னா ஓகே. அங்கேருந்து சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு ப்ரைஸ் சொல்கிறது, இப்போ எங்களுக்கு அது அவ்வளோ தூரத்துக்கு அவர் கேட்ட அமௌண்ட் கொடுக்கல. அப்போ நாங்கள் காரணத்தையும் சொன்னோம், இப்படித்தானே நீங்கள் இந்த அமௌண்ட் தானே சொன்னீங்கன்னு. உடனே ஏண்டா இப்படி பண்ணுற கிறுக்கு மென்டல் பயனான்னு கேட்க தோணுச்சு. பட் எங்களோட பேரண்ட்ஸ் என்ன அப்படி சொல்லக்கூடாது, பெரியாக்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அடிச்சு வளர்த்துருக்காங்க. ஸோ நான் அப்படி சொல்லலை. என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. சரி, இது 2 தான் காரணம். சரி, இது ஒரு பக்கம் போவா. இதனால தான் வீட்டில் கொஞ்சம் எல்லாரும் அப்செட்டுங்க. அப்போ அதனால அதை ஓகே இப்போ ஷேப் எல்லாம். அப்போ இது ஒரு காரணம். இது 2 காரணம் ஏற்றுக்கொள்ள முடியும்னு நான் நிற்கிறேன். இந்த காரணத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்கன்னு. சரி, ஓகே. இப்போ 2வது விஷயத்துக்கு வரும். அது ஒரு பக்கம் முடிஞ்சு. இப்போ ஜெஃப்னா ட்ரிப்பு, அந்த யாத்திரை ட்ரிப்பு, அதெல்லாம் ஒரு பக்கம் மூட்டை கட்டி வைப்போமா. இப்போ நான் புது வீடியோ செய்ய போகிறேன். நானும் உட்காந்துருந்து மூளை கீழே எல்லாத்தையும் கசக்கி பார்த்தாச்சு. என்ன மாதிரி கண்டென்ட் மேக் பண்ணுவோம். இப்போ நிறைய கண்டென்ட்ஸ் இருக்குது. பட் இப்போ எந்த யூடியூப் சேனல் பார்க்குற ஆட்களுக்கு நான் எனக்காக யூடியூப் செய்யலை, நான் உங்களுக்காக தான் செய்கிறேன். நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினச்சிருக்கிறல்ல நீ. ஆனால் நான் செய்கிறதுக்கு மெயின் காரணம் எங்கள் அம்மா. ஏன்னா எங்கள் அம்மா தான் பின்னுக்கு இருந்து புஷ் பண்ணுறாங்க. வீடியோ செய், ஒரு வீடியோவோட நிப்பாட்டாத, அடுத்த வீடியோ போடு, ஏதாச்சும் புதுசாக ட்ரை பண்ண அப்படின்ற மாதிரி. அப்போ அவங்களுக்கு சொல்ல தெரியுது, அவங்களும் கண்டென்ட் சொல்கிறாங்க. பட் என்ன மாதிரி கண்டென்ட்னு அவங்க சொன்னது நீங்கள் உங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கொண்டு எனக்கு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன மாதிரி கண்டென்ட் போடணும்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இது இன்னும் தான் பிரச்சனை. அப்போ இது ஒருக்கா சொல்லி அவங்கள்ட்ட நார்மலாக எக்ஸ்பிளைன் பண்ணோம். என்னடா நீ இதுக்கே முதல் நாளைக்கே இவ்வளோ ரீசன் சொல்கிறீங்க, நீ யூடியூப் வீடியோ போடுவியான்னு யோசிக்கலாம். பேரோட சொல்றாரு. முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுறேன். நம்ம சிட்டின்னு பேர் வச்சுட்டு பெரும்பாலும் எந்த ஐடியா என்னென்னா ஊர் சுற்றி போடுறான்னு தான் ஐடியா. அது ஓகேன்னு சொல்லுங்கள். அப்படி இல்லை ரிவ்யூ மாதிரி போடுங்க, ஃபுட் ரிவ்யூ போடுங்க, இல்லாட்டி வ்ளாக்ஸ் ஏதாச்சும் பண்ணி போடுங்க, இல்லை மூவி ஏதாச்சும் ரிவ்யூ பண்ணி போடுங்க. அப்படின்னாலும் ஓகே, பண்ணி போடலாம். உங்கள் விருப்பம் தான், என் விருப்பம். அதுக்கேற்ற மாதிரி செய்யலாம். சரி, ஓகே. இது 2 தான் சொல்ல வந்தேன். மறக்காமல் என்னடா அலட்ரா அப்படி இப்படின்னு யோசிக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட், ஒவ்வொரு லைக், ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் அடுத்தடுத்த வீடியோ இன்னும் பெஸ்ட் குவாலிட்டியில், பெஸ்ட் எடிட்டிங் வைஸாக இருக்கட்டும், வீடியோ குவாலிட்டி வைஸாக இருக்கட்டும், இல்லாட்டி கண்டென்ட் வைஸாக இருக்கட்டும், இம்ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்ன தெரியுமோ தெரியாதோ எனக்கு சின்ன ஹெல்ப்பாக இருக்கும். நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அது மூலமாக நான் புது கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தரையிடும். ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்னோட எடிட்டர் தான் ரொம்ப பாவங்க. அவர் திட்டுன்னு தீர்த்தாச்சு. இப்போ இதுலேயும் அவர் தான் எடிட் பண்ண போகிறாரு. அவருக்கும் பெருசாக எடிட் பண்ண தெரியுமா என்னவான்னு தெரியல. என்னடி சொல்கிற நீ? என்ன சொல்கிற? கண்டா பாட்டுக்கு எடிட் பண்ணுறேன். Emotional damage. நெக்ஸ்ட் வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். Until then signing off. ஷியான், பை. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு கீழே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்குன்னு சொன்னாங்க. அதையும் லைட்டாக கிளிக் பண்ணியேன்னு ஓகே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.